நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாப்பா அபி, நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனேன். சரிப்பா, இப்படி வந்து உட்காரு, நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். இல்லை, என் தங்கச்சியை போய் ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வரணும். இல்லைனா எங்க சித்தியால உயிருக்கு ஆபத்து வந்துடும். சரிப்பா அபி, போகும்போது கவினை கூட்டிட்டு போ. ம் அம்மா அம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம மாமா வீட்டில் கவின் இல்லை கவின், அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாமா. வெளியூர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை நேற்று தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காமா. இன்னைக்கு தான் நான் காலையில் அந்த பொண்ணை பார்த்தேன். பார்க்க சின்ன பொண்ணா இருக்குமா. உன் அண்ணன் மகன் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அம்மா, நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? நீ வாட்டில் அமைதியா இருக்க. கத்தாத வனதி, எனக்கு தெரியும். அங்க பாரு, பக்கத்துல உங்க அத்தையும் உங்க பாட்டியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க காத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சோ நம்ம தலைமுடிய ஆஞ்சி போடுவாவ. நீ சொன்ன விஷயம்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். எங்க அண்ணன் பார்த்து என்கிட்ட சொன்னுச்சு. அதானே பார்த்தேன். பாசமலர்கிட்ட சொல்லாம அங்க ஒன்னும் நடக்காதே. சும்மா இருடி. எப்பவும் என்னையும் எங்க அண்ணனையும் உனக்கு குறை சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் என் அண்ணன் மகன் கவின்னு அந்த பொண்ணுக்கு உதவி செய்யத்தான் தாலி கட்டியிருக்கானா. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்குமா. அவங்க வீட்டுல இப்பவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்ட்டு தெரியல. அங்க பாருமா, அத்தையும் பாட்டியும் ரொம்ப நேரமா நம்மளதான் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏய், என்னடி ஆத்தாளு மகளும் அங்க ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் கண்மணி, ஒன்னதாண்டி, காது கேட்கலையா? அவளுக்கு எப்படி ஆத்தா காது கேட்கும்? இப்ப கொஞ்ச நாளா நம்ம அவளை கவனிக்காம விட்டுட்டோம்ல, அதான் அந்த திமிரு. ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லத்த. வானதி சொல்லிட்டு இருந்தா, அதான் என்னன்ட்டு கேட்டுட்டு இருந்தேன். பாத்தியாம்மா அவளுக்கு? அவ பேசுறதுலயே எவ்வளவு திமிரு தெரியுதுன்னு. என்னடி, உன் நொன்னா வீட்டுல நடக்கிறதுல எங்களுக்கு தெரியாது, அதை அப்படியே மூடி மறைக்கலையான்னு பாக்குறியோ? உங்க அண்ணக்காரன் என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு அந்த வீணா போன துளசியை என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே முடிவு பண்ணேன்டி, அவன் குடும்பத்தை அவனையும் வேரோட அழிக்கணும்னு. அம்மா நீ சும்மா இருமா, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா, இவங்க நாளுக்கு நாள் பகையை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படிம்மா எனக்கு பாண்டி மாமாவை கல்யாணம் பண்ணி வைப்ப? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் பொண்ணு அந்த வீணா போன உன் நொன்னனையே நினைச்சு கல்யாணம் கூட பண்ணாம வேதனையில இருந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு சந்தோஷம் கேக்குதா? அத்தை, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க அத்தை. பழசெல்லாம் மறந்துருங்க அத்தை. நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கலாம் அத்தை. ப்ளீஸ் அத்தை. மதினி, ப்ளீஸ் மதினி. அதுக்கு பழி வாங்கத்தானே என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அது போதாதா உங்களுக்கு? அது போதாதடி. உன்னையும் உன் அண்ணன் பசங்களையும் நான் படுத்துற பாடுல உன் அண்ணன் ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். அது தாண்டி எனக்கு வேணும். ஏய், என்னடி என் பொண்ணையே ஏத்து பேசுறியா நீ? அவளுக்கே நீ பாடம் சொல்லி கொடுக்குறியோ? அப்படிலாம் இல்ல அப்பத்தா. நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு நான் தான் அப்பத்தா சொன்னேன். இங்க பாருங்க மதினி, என்ன எவ்வளவு நாளும் கஷ்டப்படுத்திக்கோங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க அண்ணன் குடும்பத்தை விட்டுருங்க. பாத்தியாத்தா அவ எப்படி பேசுறான்னு? கவலைப்படாதடி, உன்னையும் உன் அண்ணன் வீட்டுக்கு வாளா வெட்டியா ஒரு நாள் அனுப்பி வைப்பேன். உங்க அண்ணன் உன்னையும் அவன் பசங்க படுத்துற பாடையும் பார்த்து இந்த ஈஸ்வரி கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோம், பேசாம ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணிருக்கலாமேன்னு அவன் நினைக்கணும், தோணணும். அத்தை, மதினி கிட்ட நீங்களாவது எடுத்து சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. உங்க அண்ணன் மகன் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானாம்ல, இது தாண்டி உங்களுக்கு ஆரம்பம். இனிமே இந்த ஈஸ்வரியோட ஆட்டத்தை பாருங்கடி. என்னடி அங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கடி. வானதி, வா போலாம். இங்க இருந்தா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரிம்மா, இதோ வரேன். ஈஸ்வரி, முதல்ல இந்த கண்மணியை தான் ஏதாச்சும் பண்ணணும். அப்பதான் அவங்க அண்ணனுக்கு வலிக்கும். இல்ல ஆத்தா, இவன் நம்ம வீட்டுல தான் இருக்கிறா, இவளை மெதுவா பாத்துக்கலாம். முதல்ல அங்க உள்ள ஒரு விக்கெட்டா நம்ம காலி பண்ணணும். அப்பதான் என்னை ஏமாத்தின அந்த ராம்கி ரத்த கண்ணீர் வடிக்கிறத நான் பார்த்து ரசிக்க முடியும். நான் நிறைய பிளான் வச்சிருக்கேம்மா, ஒண்ணு ஒன்னா நான் பண்றேன்.
டேய் கவின், அபி கூட நீயும் போயிட்டு வந்துடுடா. புது இடம், நீ வரல தனியா விட்டுறாத. கூடவே இருந்து அபியோட தங்கச்சியை கூட்டிட்டு வந்துரு. பரவாயில்ல, இருக்கட்டும், நானே போயிட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஆட்டோ பிடிச்சு நானே போயிட்டு வந்துடுறேன். நான் சும்மா தாங்க இருக்கேன் இன்னைக்கு. இன்னைக்கு எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நான் உங்க கூட வர்றேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பரவாயில்ல அபி, நான் இன்னைக்கு வீட்டில தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, நீங்க தனியா போறது அவ்வளவு சேஃப்டி கிடையாது. நானும் உங்க கூட வர்றேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன்.